நட்சத்திர வார பலன்கள் ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை. கடகம், சிம்மம், கண்ணில் உள்ள நட்சத்திரங்கள். முதலில் கடகம் நட்சத்திரக்காரர்கள். புனர்பூசம் 4. குரு பார்வை உண்டாவதால் இதுவரை இருந்த போராட்ட நிலை மாறும். திட்டமிட்ட வேலை நடக்கும். ஞாயிறன்று அமைதி காப்பது மிகவும் நல்லது. பூசம் சனி பகவானின் வக்கரத்தினால் நெருக்கடிகள் நீங்கும். 4, 6, 8ஆம் இடங்களுக்கு குரு பார்வை உண்டாவதால் நினைத்த வேலைகள் நடக்கும். வழக்குகள் சாதகமாகும். உடல்நிலை சீராகும். வரவுகள் அதிகரிக்கும். ஞாயிறு, திங்களன்று விழிப்புணர்வு அவசியம் தேவை. ஆயில்யம் செவ்வாய் உங்களது முயற்சிகளை வெற்றியாக்குவார். ராசிக்குள் சஞ்சரிக்கும் புதன் ஆதாயத்தை உண்டாக்குவார். திங்கள், செவ்வாய்க்கிழமை அன்று விழிப்புணர்வு தேவை. இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கர ராமேஸ்வரர். சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மகம் ராசிக்குள் கேது இருப்பதால் நெருக்கடிகள் அதிகரிக்கும். லாப குருவால் மதிப்புகள் அதிகரிக்கும். வருமானம் பெருகும். இழுபறியான வேலை முடியும். செவ்வாய், புதன்கிழமைகளில் கவனம் தேவை. பூரம் வீண் செலவுகள் குறையும். லாப சுக்கிரன் நிம்மதியை உண்டாக்குவார். வருமானங்கள் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். புதன், வியாழக்கிழமைகளில் விழிப்புணர்வு அவசியம் தேவை. உத்திரம் 1ஆம் பாதம். விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். அவையாவும் சுப செலவாகவே இருக்கும். சிலர் புதிய இடம், வீடு என்று வாங்குவீர்கள். தொழிலை விரிவு செய்வீர்கள். வியாழனன்று நிதானமாக செயல்பட வேண்டும். இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வைத்தியநாதர். அடுத்து கன்னி ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணம் வரும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் விலகும். வியாழக்கிழமைகளில் கவனமாக செயல்பட வேண்டும். அஸ்தம் உங்களின் திறமை அதிகரிக்கும். உடல்நிலையில் பாதிப்பு விலகும். வழக்குகள் சாதகமாகும். நிம்மதிகள் அதிகரிக்கும். பணவரவு உண்டாகும். தாய் வழி உறவுகளால் லாபம் அடைவீர்கள். சித்திரை 1, 2 பாதங்கள். பதட்டங்கள் அதிகரிக்கும். வேலைகளில் கவனக்குறைவுகள் ஏற்படும். பாக்கியத்தில் உள்ள ராகு லாப சூரியனால் உங்கள் நிலை உயரும். உங்கள் செல்வாக்குகள் கூடும். வருமானம் அதிகரிக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். இந்த பதிவில் நாம் போட்ட ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் சந்திராஷ்டமம் அன்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும்.